இந்த உலகத்திலேயே மிகவும் ஸ்லோவா போகக்கூடிய ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குங்க. அந்த ட்ரெயினையும் அதிகப்படியான மக்கள் வந்து லைக் பண்றாங்க. அதிகப்படியான மக்கள் அந்த ட்ரெயின்ல போறாங்க. அதிகப்படியான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அந்த ட்ரெயின்ல வந்து போறதா பார்க்கப்படுது. இந்த ட்ரெயினுக்காகவே நேர கணக்குல காத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஸ்லோவா, உலகத்தின் மிகவும் ஸ்லோவஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கு பல மணி நேரம் காத்து கிடக்குறாங்க அப்படின்ற விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. இதுதான் அந்த ட்ரெயினோட சிறப்பம்சமா பார்க்கப்படுகின்றது. அதுவும் குறிப்பா அது நம்ம இந்தியாவில தான் இருக்கு. இந்தியாவில் இந்த மெதுவான ரயில் எங்க போகுது, எப்படி இந்த ரயில் சேவையை தொடங்குறாங்க, எப்படி இந்த சேவையை முடிக்கிறாங்க, ஸோ அதை பத்தின தகவலை தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்பு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்தியா மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்திலே மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய ரயில் போக்குவரத்து எங்க இருக்கு, அந்த போக்குவரத்து எதுக்காக பயன்படுது அப்படின்ற தகவலை பார்க்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில பாதி பேருக்கும் மேற்பட்டவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரயில் பயணத்தை விரும்புவாங்க. ரயில் பயணத்துல கண்டிப்பா போயிருப்பாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அதிகப்படியான மக்களை வந்து உலகத்துல வந்து ஒரு போக்குவரத்து துறையா பயன்படுத்தக்கூடிய ஒரு துறை பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா ரயில்வே துறை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம், அதிகப்படியான மக்களை ஏற்றி செல்ல முடியும். அதிகப்படியான காசு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் விலை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால அதிகப்படியான மக்கள் வந்து ரயில் போக்குவரத்தை விரும்புவாங்க. மாற்று கருத்தே கிடையாது. தொலைதூர பயணத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவான விலையில இருக்கிறதுனால மக்கள் அதிகப்படியாக அதை பயன்படுத்துவாங்க. ஆனாலும் எல்லாரும் இந்த காலகட்டத்தில், நவீன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேகம், ஸோ ஒரு இடத்துக்கு டக்குன்னு போகணும் அப்படின்றதான் லைக் பண்றாங்க. ஸோ அதனால எந்த அளவுக்கு வேகமா போகக்கூடிய ட்ரெயின்ல ஏறி போக முடியும் அந்த அளவுக்கு போவாங்க. பல மேலை நாடுகளில் புல்லட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 300-400 கிலோமீட்டர் வேகத்தெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுல நம்ம குறிப்பா நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்தியாவில வந்தே பாரத் ட்ரெயின் தான் வந்து அதிகபட்ச வேகமா பார்க்குறது. கிட்டத்தட்ட 130-150 கிலோமீட்டருக்குள்ள வேகம் வந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வேகமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13,000க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில் இருக்கு. கூட்ஸ் இது மாதிரி விஷயம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டோட்டலா கணக்கு பண்ணா ஆவரேஜா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 17,000க்கும் மேற்பட்ட ட்ரெயின் வந்து ஓடிட்டு இருக்கு. அந்த 17,000க்கும் மேற்பட்ட ட்ரெயினுங்கள்ல ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மிகவும் ஸ்லோவா போகக்கூடிய ட்ரெயினா பார்க்கப்படுகிறது. அந்த ட்ரெயின் எந்த ட்ரெயினும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த ட்ரெயின் வந்து இருக்கு. இது உலகத்தின் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய ட்ரெயின் நம்ம தமிழ்நாடு தாங்க இருக்கு. நீலகிரி மலை ரயில். அழகா பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு டாய் ட்ரெயின் அப்படின்னு ஒரு செல்ல பேரும் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த நீலகிரி மயில் ரயில் தான் இந்த உலகத்திலே மிகவும் ஸ்லோவா போகக்கூடிய ட்ரெயின். இது எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கொள்ளுது, எத்தனை மணி, எவ்வளவு கிலோமீட்டர் வந்து போறதுக்காக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 46 கிலோமீட்டரை 5 மணி நேரம் டிராவல் பண்ணி இந்த ட்ரெயின் போறதாலதான் உலகத்தின் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அந்தஸ்தை வந்து நம்ம நீலகிரி மலை ரயில் பெற்றிருக்கு. யுனெஸ்கோவோட பாரம்பரிய சின்னமாகவும் இந்த நீலகிரி மலை ரயிலை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த நீலகிரி ரயில் வந்து பாத்தீங்கன்னா போகக்கூடிய இந்த 46 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா இயற்கை அழகு கொட்டி கிடக்கிறதா பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம அதிகப்படியான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இதுக்காகவே தவம் இருந்து இந்த ட்ரெயின்ல போறாங்க. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரெயின்ல முக்கியமான விஷயம் 16 சுரங்கப்பாதை வந்து இருக்கு. இது மட்டும் இல்லாம 250 பாலங்கள் மட்டும் இருக்கு. 208 வளைவுங்க, கிட்டத்தட்ட 208க்கு மேற்பட்ட வளைவுகள், குண்டூசி வளைவுகள் சொல்லலாம். அந்த அளவுக்கு வளைவுகள் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு வளைவுகள் அதிகமா இருக்கிறதுனால மலைப்பகுதியில இது போறதுனாலே தான் மிகவும் மெதுவாக ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் இந்த ட்ரெயின் போகும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது போகக்கூடிய வழியில, அதாவது இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ற மேட்டுப்பாளையத்துல இருந்து உதகை வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஸ்டேஷன் வந்து வேற இடையில இருக்கு. இந்த 12 ஸ்டேஷன்ல இந்த ட்ரெயின் நிற்கும், குறிப்பிட்ட நேரம் நிற்கும், இறங்கி நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை கவர்றதாலேயே இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா உலகின் மிகவும் பாரம்பரிய சின்னமா இருக்கக்கூடிய யுனெஸ்கோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினை வந்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். நாம சொல்லக்கூடிய இந்த நீலகிரி மயிலால வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வெறும் 9 கிலோமீட்டர் தான் வந்து டிராவல் பண்ண முடியும். 1 ஹவருக்கு வெறும் 9 கிலோமீட்டர் தான் வந்து இந்த ட்ரெயின் வந்து டிராவல் பண்றதா பார்க்கப்படுகின்றது. அந்த அளவுக்கு மிகவும் பொறுமையாக ஏன்னு கேட்டீங்கன்னா இயற்கையோட அழக அப்பதான் நாம பார்க்க முடியும். எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம கேதர் பண்றதுக்கு இந்த ட்ரெயின் வந்து முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் அதிகப்படியான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கவரப்படுகின்றார்கள். இந்த ட்ரெயினுக்காக காத்து தவம் கிடக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா கெல்லர், குன்னூர், வெல்லிங்டன், லவ்டேல் மற்றும் ஃபேன் மலை போன்ற அழகான பல மலை மேல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் டிராவல் பண்ணிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாம
இது ரொம்ப ஸ்லோவா போறதுனால ஒரு அமைதியான ஒரு அழகான, அதாவது ரொம்ப ஸ்லோவா போறதுனால ஒரு பெருசா நமக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியோ வைப்ரேஷனோ இது எதுவுமே இருக்காது. ரொம்ப நேர்த்தியா நம்ம ரொம்ப உட்காந்துக்கிட்டு அழகா வந்து நம்ம சுத்தி பார்க்கறா போல இருக்கும். நம்ம ஒரு இடத்துல இருந்துட்டு பார்க்கறா போல இருக்கும். ஒரு ட்ரெயின்ல போறா போல இருக்காது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது. இப்படி உலகின் மிகவும் ஸ்லோவா போகக்கூடிய இந்த ட்ரெயினை முதலா எப்போ இயக்குனாங்க, இதை எப்போ இந்த வேலையை ஆரம்பிச்சாங்க அப்படின்ற தகவலை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1854ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டாங்க. ஸோ இந்த ட்ரெயின் போக்குவரத்தை ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இது மிகவும் சிக்கலான பகுதி, மிகவும் மலையான பகுதின்றதுனால 1891 தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1908ஆம் ஆண்டு தான் இது வந்து முழுமையா வந்து நிறைவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகுதான் இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமா இந்த ட்ரெயின்ல எவ்வளவு பேர் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 72 இருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 100க்கும் மேற்பட்ட இருக்கைகள் வந்து இருக்கு. ஸோ ஜெனரல் பிரிவு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது போல 2 வசதியும் கொண்ட இருக்கைகளாக இந்த ட்ரெயின் பார்க்கப்படுகின்றது. இருக்க இந்த ட்ரெயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்க சுற்றுலா பயணிகள் அதிகமா இதை வந்து வெயிட் பண்ணி இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 2016க்கு பிறகு அடிஷனலா இன்னொரு கோச்சை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அதிகப்படியான இருக்கைகள் கொண்ட ட்ரெயினாகவும் இது பார்க்கப்படுகின்றது. இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்திலிருந்து காலையில 7:10 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஊட்டியை வந்து அடையிறதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மதியம், அதாவது காலையில நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இந்த ட்ரெயின்ல ஏறினீங்கன்னு சொன்னா மதியம் லஞ்சுக்கு நாம வந்து ஊட்டிக்கு போயிட முடியும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. ஸோ 12 மணிக்கு மறுபடியும் அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி மீண்டும் மேட்டுப்பாளையத்துக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வழியா போய் ஒரே வழியா திரும்பி வரக்கூடிய ட்ரெயின் இந்தியாவிலன்னு பாத்தீங்கன்னா அதுவும் இந்தியாவில இந்த ஒரு ட்ரெயின் மட்டும் தான். ஒரே ட்ரெயின் போற பாதையும் வர பாதையும் ஒரே பாதையாக இருக்கு. ஒரே ஒரு பாதை மட்டும் தான் அங்க இருக்கு. இந்த வேர்ல்டு ஸ்லோயஸ்ட் ட்ரெயின், உலகத்தின் மிகவும் மெதுவா செல்லக்கூடிய இந்த ட்ரெயின்ல 5 மணி நேர பயணத்துக்கு குறைந்தபட்ச கட்டணமாக 600 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வரைக்கும் நம்ம இந்திய மதிப்புல செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இப்படி செலவு பண்ணி நம்ம போனாலும் இந்த ட்ரெயின்ல அதுக்குண்டான எல்லா சௌகரியங்களும் எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை அழகை கண்டுகளிக்க இந்த ட்ரெயின் வந்து இந்தியாவில மட்டும் இல்லைங்க, உலகத்திலேயே ஒரு மகத்தான ட்ரெயின் அப்படின்னு சொன்னா அதுக்கு மிகையாகாது. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலமா இந்த உலகத்தின் மிகவும் ஸ்லோவா, அதாவது மிகவும் 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 மெதுவாக செல்லக்கூடிய ரயில் எந்த ரயில், அதுவும் நம்ம இந்தியாவில தான் இருக்கு. இந்தியாவிலும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில தான் இருக்கு. இந்த ட்ரெயினை பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. யாருக்கெல்லாம் ட்ரெயின் போக பிடிக்குமோ அவங்களாம் லைக் பட்டன் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படுத்தி மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.